Hi friends, இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின் நாம் பார்த்துட்டு இருக்கிறது சாயில் மெக்கானிக்ஸோட கிளாஸஸ் தான். இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் நம்ம சீபேஜ் ப்ரெஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம கிளாஸில் இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னா நம்ம கன்சல்டேஷன் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஸ்டியர் ஸ்ட்ரென்த் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 2 டாபிக் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 2 வீடியோஸில் நமக்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆக போகுது, சப்ஜெக்ட் வந்து நம்ம சிலபஸ் முடிய போகுது. இப்போ நம்ம பார்க்கலாம் சீபேஜ் ப்ரெஷர்னா என்னன்றதை. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சாயில் மாஸ் இருக்குது, இந்த சாயில் மாஸில் இருக்கிற வாய்ட்ஸ், இந்த வாய்ட்ஸ்னால இதில் இருக்கிற பெர்குலேட் ஆகி வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு. அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அங்கே வந்து ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகுது. அந்த ப்ரெஷர் தான் நம்ம சீபேஜ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வாட்டர் ஆன் த சாயில் த்ரூ விச் இட் இஸ் பெர்குலேட் ஆகும்போது அந்த ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகுது அந்த வாட்டர்னால அந்த சாயிலில். இந்த சாயிலில் அந்த வாட்டர்னால அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகிறது, பெர்குலேட் ஆகிற வாட்டர்னால ப்ரெஷர் டெவலப் ஆகிறது தான் சீபேஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இப்போ சீபேஜ் ப்ரெஷர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மைனஸாக இருக்கலாம். இட்ஸ் ப்ரொபோஷனல் டு காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச், யூனிட் ரேட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெப்த் ஆஃப் த ஜோன். இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு நான் வந்து இசட்டில் மென்ஷன் பண்ணுறேன். IZ ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டு இன்ட்டு ஜோன் டெப்த்து காமா டபிள்யூ சொல்லும். ஸோ சீபேஜ் ப்ரெஷரு IZ gamma W. ஸோ இது வந்து எப்படின்னா ஆக்ட்ஸ் ஆன் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். வெர்டிக்கல் எஃபெக்டிவ் ப்ரெஷர் மேபி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு. அதில் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸாக இருக்கலாம் இல்லை டிக்ரீஸாக இருக்கலாம். அதனால தான் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டேன். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டவுன்வேர்டு ஃப்ளோவாக இருக்கும். அந்த ஃப்ளோ வந்து டவுன்வேர்டாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மைனஸ் யூன்னு வரும்போது மைனஸ் யூ தான் போர் வாட்டர் ப்ரெஷர். டவுன்வேர்டு ஃப்ளோ ஆகும்போது நமக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட்னால தான் சிக்மா டேஷ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் மியூ தான் நமக்கு ஃபார்முலா. இதுதான் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து நமக்கு இந்த போர் வாட்டர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, அதாவது டவுன்வர்ட் ஃப்ளோவாக இருக்கும்போது இங்கே மைனஸ் யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டவுன்வர்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் ஆகும் எப்போனா அப்போட ஃப்ளோக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளோ லைன்ஸ்னால் என்னன்றதை பார்ப்போம். The path which water particles follow in the course of seepage are known as flow line. The path which the water particles flow in the course of seepage, ஒரு சீப்பேஜ்னால நமக்கு வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த பாத் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு வழி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வழியாக இந்த வாட்டர் பெர்குலேட் ஆகி போயிருக்குன்றது தடையும் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பாத்து தான் ஃப்ளோ லைன்ஸ் நம்ம சொல்கிறோம். Water flows from the points of high head to low point of low head. இது நமக்கு தெரியும், ஹையர்லேருந்து லோவருக்கு நமக்கு போகுன்றது நமக்கு தெரியும். And makes a smooth curves representing the path flowed by moving water. இப்போ நமக்கு சாயில் மாஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சாயில் மாஸ் இருக்குது, இங்கே வந்து வாட்டர் டேபிள் லெவலில் இருக்குது, இதுக்கு வந்து இங்கே வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது. சாயில் மாஸ் எடுத்துருக்கிறேன், இங்கே வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது, இதுக்கு இங்கே வாட்டர் லெவல் இருக்குது. இப்போ என்னாகும், இங்கே இருக்கிற வாட்டர் வந்துட்டு ஹையர் ஹெட்லேருந்து லோவர் ஹெட்டுக்கு இப்படி பாஸ் ஆகும். அந்த மாதிரி பாஸ் ஆகும்போது ஒரு ஸ்மூத் கர்வ் வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்கும். அந்த பாத்தை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த பாத்து தான் ஃப்ளோ லைன்ஸுன்றது நமக்கு சொல்லுவோம். இப்போ ஃப்ளோ லைன்ஸ்னால் என்னென்ன நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஈக்கோ பொட்டென்ஷியல் லைன்ஸ் experience a continuous loss of head if we can obtain the head causing flow at a point along the flow line. Then by joining up points of equal potential we can obtain the second set of line, that is equipotential line. First set of line வந்து first set of line வந்துட்டு flow line, second set வந்து equipotential line. ஈக்குவல் பொட்டென்ஷியல் லைனில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் பொட்டென்ஷியல்னு இருக்கும். அதான் பேர்லேயே நமக்கு தெரியுது, ஈக்குவல் பொட்டென்ஷியலாக நம்ம லைன் ஜாயின் பண்ணுறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எ கண்டினியூஸ் லாஸ் ஆஃப் ஹெட் இஃப் வி கேன் அப்டைன் த ஹெட் காசிங் ஃப்ளோ அட் அ பாயிண்ட் அலாங் த ஃப்ளோ லைன். ஃப்ளோ லைன்லேயே ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு பொட்டென்ஷியல் சேமாக இருக்கிறோம் அந்த பொட்டென்ஷியல் நம்ம ஈக்குவல் பொட்டென்ஷியலாக எடுக்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம், செகண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறோம், செகண்ட் செட் ஆஃப் லைன். அந்த லைன் தான் வந்து நமக்கு ஈக்குவல் பொட்டென்ஷியல் லைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்துட்டு ஃப்ளோ பாத். தி ஸ்பேஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் ஃப்ளோ லைன் இஸ் கால்டு ஃப்ளோ பாத். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ லைன் இருக்குது, ரெண்டாவது ஃப்ளோ லைன் இருக்குது, இது ரெண்டுக்கும் இருக்கிற இந்த கேப், அந்த ஸ்பேஸ் தான் வந்துட்டு நமக்கு ஃப்ளோ பாத்துன்னு சொல்கிறோம்.
Next, seepage through soil in 2D, 2-dimensional seepage path. That 2-dimensional only x-axis, z-axis தான் வரும். இல்லை பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்னா soil is fully saturated. ரெண்டாவது டார்சிஸ் லா இஸ் அப்ளிகபிள் இன் போத் டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன்லையுமே வந்து நம்ம டார்சிஸ் லாவை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ டார்சிஸ் லானா கேஐஏ தான். இப்போ நமக்கு என்ன ஆகும், விஎக்ஸ் வெலாசிட்டி விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்ஐ. அப்புறம் வெலாசிட்டி விஒய் விஇசட் இஸ் ஈக்குவல் டு கேஇசட்ஐ. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மாறும். ரெண்டு டைரக்ஷன்லேயும் நம்ம டார்சிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, தி சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக். அதாவது சாயில் அந்த சைடில் இருக்கிற நம்ம சாயில் எல்லாமே நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா ஹோமோஜீனியஸாக இருக்குது. அதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் அதோட ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்குது, ஐசோட்ரோபிக்காக தான் இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேயோட வேல்யூ பெர்மிபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் டைரக்ஷன்லையும் பெர்மிபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் இசட் டைரக்ஷன்லையும் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கேஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷன்லையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிபிலிட்டி, இசட் டைரக்ஷன்லையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மிபிலிட்டி சேமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐசோட்ரோபிக்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஸோ இப்போ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஐஎக்ஸ்னு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு விஇசட் இஸ் ஈக்குவல் டு கேஇசட் ஐஇசட்னு தெரியும். இப்போ நம்ம ஐஎக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும்னா இது வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எப்பொழுதுமே என்னதுன்னா ஹைட் பை டெப்த், அதாவது அதோட லென்த் பை டெப்த், டிஹெச் பை டிஇசட் ஜோன் டெப்த்து அதோட ஹைட் ஆஃப் ஃபாலிங். ஸோ டிஹெச் பை டிஇசட்ன்றது தான் ஹைட்ராலிக் டெப்த். அது இசட் டைரக்ஷனுக்கு. இது வந்து இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷன்றதுனால டிஎக்ஸு, இது வந்து டிஎக்ஸு, இது வந்து டிஇசட், டிஹெச் பை டிஇசட். நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னா சீபேஜ் த்ரூ சாயில் 2 டைமென்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாயில் ஃபுல்லி சேச்சுரேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு QI வேல்யூ இவிஎக்ஸு கேஎக்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். இது ரெண்டும் வந்து ஹோமோஜினியஸாக இருக்கிறனால ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தி சாயில் கிரெயின் அண்ட் வாட்டர் ஆர் இன்கம்ப்ரசிபிள் அண்ட் ஸ்டெடி கண்டிஷன் இஸ் ரீச்டு. சாயில் வந்துட்டு ஒரு ஸ்டெடி கண்டிஷனை ரீச் ஆயிடுச்சுன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இன்கம்ப்ரசிபிள் அண்ட் ஸ்டெடி கண்டிஷனை ரீச் ஆயிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் 2D ஃப்ளோக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்னா, நமக்கு ரெண்டு டைரக்ஷனில் தான் டவ் யூ டவ் எக்ஸ் ப்ளஸ் டவ் டபிள்யூ டவ் இசட் ஈக்குவல் டு 0. இது வந்து 2Dக்கான ஃபார்முலா. அதே 3Dக்குனா 3 டைரக்ஷனே இருக்கும். டவ் யூ பை டவ் எக்ஸ் அது பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ ஃப்ளோ இன் வெலாசிட்டி இன் எக்ஸ் ஆக்சஸ், வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சஸ், வெலாசிட்டி இன் இசட் ஆக்சஸ். இது வந்துட்டு நமக்கு 3Dக்கு, அதாவது எக்ஸு ஒய் இசட் இது 3 இருந்துச்சுன்னா நமக்கு 3Dக்கு. இப்போ அது 2Dக்கு நம்ம என்ன சொன்னோம், டவ் யூ பை டவ் எக்ஸ், டவ் டபிள்யூ பை டவ் இசட். டவ் யூன்றது என்னது கே இன்ட்டு ஐ தான் டவ் யூவோட வேல்யூ. அதாவது யூவோட இதோட வெலாசிட்டி வந்துட்டு கே இன்ட்டு ஐ, இதோட வந்து கே இன்ட்டு இசட். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபார்மில் வந்து நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் ஈக்குவேஷன் போகிறோம். டவ் ஹெச் பை டவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் ஸ்கொயர் ஹெச் பை டவ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு லாப்லாஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், கன்க்ளூட் பண்ணுறோன்னா, ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் லாப்லாஸ் ஈக்குவேஷன் கிவன் 2 செட் ஆஃப் ஆர்த்தோகனல் கர்வ் known as flow line and other equal potential line. இப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஃப்ளோ லைனோட ஈக்குவேஷனை கொடுக்குது. ஜென்ரல் செட் ஆஃப் த லாப்லாஸ் ஈக்குவேஷன்ஸ் கிவன் 2 செட் ஆஃப் ஆர்த்தோகனல் கர்வ், 2 செட் ஆஃப் ஆர்த்தோகனல் கர்வ் கொடுக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ளோ லைன் கொடுக்குது, இன்னொன்று வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் லைன் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லைன் வந்து ஃப்ளோ லைன், செகண்ட் செட் ஆஃப் லைன் வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் லைன். இந்த கேல்குலேஷன் ஆஃப் சீபேஜ் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். நம்ம சீபேஜை கேல்குலேட் பண்ணோம்னா எதுக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, அதாவது கே வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது சிக்மா டேஷ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்லிஃப்ட் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த அப்லிஃப்ட் ப்ரெஷரை பற்றி நம்ம ஃபவுண்டேஷன் சப்ஜெக்டில் பார்க்கலாம். நம்ம ஃபவுண்டேஷனை செப்பரேட் சப்ஜெக்டாகவே பிரிச்சுட்டோம் சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து. ஃபவுண்டேஷனில் நம்ம ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் பற்றி படிக்கும்போது அப்லிஃப்ட் ப்ரெஷரு, அதில் எர்த் ப்ரெஷர்லாம் படிக்கும்போது இது வரும். ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சீபேஜ் ப்ரெஷர் வந்து யூஸ் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிட் கிரேடியன்ட் பார்ப்போம்.
ஒரு சாயில் மாஸ் நம்ம சொன்ன மாதிரி சாயில் மாஸ் இருக்குது. இந்த சாயில் மாஸில் வாட்டர் பெர்குலேட் ஆகி வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகுது. இந்த எக்ஸிட் ஆகிற கிரேடியண்ட்டை தான் நம்ம வந்துட்டு எக்ஸிட் கிரேடியண்ட்டு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன கிரேடியண்ட் இருக்கோ அதை எக்ஸிட் கிரேடியன்ட் சொல்கிறோம். It is the hydraulic gradient where the percolating water leaves the soil mass and emerge into the free water. இங்கே வந்து நமக்கு வாட்டர் டேபிள் இருக்குது. இந்த வாட்டரில் வந்து இங்கே வந்து சேருது. இங்கேருந்து வாட்டர் பெர்குலேட் ஆகி அதில் வாட்டர் லெவலில் சேரும் போது என்ன வந்துட்டு நமக்கு இருக்குன்னு உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன். சாயில் மாஸ் இருக்குது, இங்கே வந்து வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே நமக்கு வந்து வாட்டராக இருக்குது. இப்போது நமக்கு வந்து இங்கே மேற்பரப்பில் இருக்கிற சாயில் வாட்டர் வந்துட்டு இந்த சாயில் வாய்ட்ஸ் மூலமாக பெர்குலேட் ஆகி இங்கே எக்ஸிட் ஆகுது. இந்த சாயிலை விட்டு லீவ்ஸ் பண்ணி அதில் வாட்டர் டேபிளில் போகுது. இந்த கிரேடியண்ட்டு தான் வந்து நம்ம எக்ஸிட் கிரேடியண்ட்னு சொல்கிறோம். It is the hydraulic gradient where the percolating water leaves the soil mass and emerge into the free water. So IC is equal to delta H divided by L. இங்கே Hன்றது flow height, இந்த எவ்வளோ flow height ஆகுதுன்றதா, Lன்றது length of the soil mass. இப்போ delta H is equal to H by ND சொல்வோம். இது வந்து potential drop. NDன்றது வந்து நமக்கு potential drop. இதனால நமக்கு potential வந்து drop ஆகுது. அதுதான் potential drop. Delta H is equal to H by ND. இது வந்து exit gradient சொல்லுவோம். இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் சீப்பேஜ். இந்த சீப்பேஜை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது? ஐசோட்ரோபிக் கண்டிஷனாக இந்த சீப்பேஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா Q is equal to KH NF by ND. NDன்றது டோட்டல் பொட்டென்ஷியல் ட்ராப்பு, NFன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், எத்தனை ஃப்ளோ சேனல் இருக்குன்றது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல். Kன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, Hன்றது ஹைட் காசிங் ஃப்ளோ, அந்த ஃப்ளோ ஹைட் தான். இது நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீப்பேஜ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஐசோட்ரோபிக் கண்டிஷனாக இது இருக்கணும். இது இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வேலிட் ஆகும். Q is equal to KH NF by ND. NFன்றது ஃப்ளோ காசிங் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், NDன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப். இப்போ சீப்பேஜோட ப்ரெஷரை டிட்டர்மின் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் நம்ம சீப்பேஜ் தான் டிட்டர்மின் பண்ணோம். சீப்பேஜ் ப்ரெஷருக்கு H, W. சீப்பேஜ் ப்ரெஷர் PS is equal to H, W. Hன்னு என்னன்றது நமக்கு தெரியும், ND minus N H by ND. இதுதான் ஹெச்சோட வேல்யூ. ஸோ ND minus N ஹெச்சோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PS வேல்யூ கிடைக்கும். இல்லை என்னன்றது நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ். இது ஃபார்முலாஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம் நம்ம ப்ராப்ளம்ஸை. அதுக்காக தான் சொல்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம டெரைவ் பண்ணாலும் நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்பவே பெரிய டாப்பிக்காக போகும். நான் அதனால் டெரைவ் பண்ணலை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். எந்தெந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், குயிக் சாண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குயிக் சாண்ட் கண்டிஷன்னா என்னன்றது பார்க்கலாம். இஃப் அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் பிகம்ஸ் ஈக்குவல் டு சம்மர்ஜ் வெயிட் ஆஃப் த சாயில், தி எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஈக்குவல் டு 0. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நமக்கு சம்மர்ஜ் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, சம்மர்ஜ் வெயிட் ஆஃப் சாயிலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து இந்த எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து 0 ஆகுது. Soil loses all the shear strength and potentially more in upward direction. அப்போ என்ன பண்ணும், சாயில் வந்து இந்த கண்டிஷன் இருக்கும்போது சாயில் வந்துட்டு அதில் ஷியர் ஸ்ட்ரென்த் எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு 0 ஆயிடுது. எங்கே வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் 0 இருக்கும், எந்த சாயிலுக்கு 0 இருக்கும்னா சாண்டுக்கு தான் ஷியர் ஸ்ட்ரென்த்து 0 இருக்கும். ஸோ சாண்டோட இதுக்கு கண்டிஷனுக்கு இது மாறிடுது. இஃப் அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் பிகம்ஸ் ஈக்குவல் டு த சம்மர்ஜ்ட் வெயிட் ஆஃப் த சாயில், அப்வர்டு சீப்பேஜ் ப்ரெஷர் சம்மர்ஜ்ட் வெயிட் ஆஃப் சாயிலுக்கு ஈக்குவலாக ஆகும்போது அதோட எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து 0 ஆகுது. சாயில் வந்து அதோட ஷியர் ஸ்ட்ரென்த் எல்லாம் லூஸ் பண்ணுது. பொட்டென்ஷியல் இஸ் மோர் தென் இன் அப்பர் டைரக்ஷன், அப்பர் டைரக்ஷனில் இது மோர் ஆகுது பொட்டென்ஷியல். அந்த கண்டிஷனை தான் நம்ம பாயிலிங் கண்டிஷனும் சொல்லுவோம், இல்லைனா குயிக் சாண்ட் கண்டிஷனும் சொல்லுவோம். இந்த கண்டிஷனை தான் நம்ம பாயிலிங் ஆர் குயிக் சாண்ட் கண்டிஷன் சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா கொகஷன் லெஸ் ஆகுது. கொகஷன் லெஸ் சாயில்னா சாண்ட். கொகசிவ் சாயில் ப்ரெஷர், ஷியர் ஸ்ட்ரெஸ், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
In cohesive soil, cohesive soil pressure, shear stress, effective stress is equal to 0 ஆகுது. Silt and fine sandக்குமே வந்து இது வந்து இந்த silt and fine sandக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் ஆகுது. குயிக் சாண்டாகவே நமக்கு மாறுது. இப்போ வந்து நம்ம சாயில்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி சீபேஜ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சாண்டோ சில்ட்டோ கிளேவோ ஃபைன் சாண்டோ இது என்ன ஆகும்னா, இது வந்து கிளேக்கு வந்து சூட்டபிள் ஆகாது. ஏன்னா வந்து கொகசிவ் சாயில் அது. கிளே வந்து சில்ட்டோ ஃபைன் சாண்டோ என்ன ஆகும்னா, இதுவும் கொகசிவ் சாயில் தான். என்ன ஆகும்னா அதோட ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணி அதோட ஷியர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் லூஸ் பண்ணும்போது அது சாண்டாக வந்து சாண்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டி அது மாறுது. இந்த ட்ராபேக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், லோவர் டவுன் த வாட்டர் டேபிள் லெவல். வாட்டர் டேபிள் லெவலில் நம்ம லோவர் பண்ணணும். வாட்டர் டேபிளை லோவர் பண்ணும்போது நம்மளோட சீபேஜ் ப்ரெஷரை லோவர் பண்ண முடியும். கீப் டெப்த் ஆஃப் த வாட்டர் ப்ரெசன்ட் இன் எஸ்கவேஷன். நம்ம எஸ்கவேஷன் பண்ணும்போது நம்ம டெப்த் ஆஃப் த வாட்டர் லெவலில் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு ஒரே இதாக மெயின்டைன் பண்ணணும். பிட் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் டீவாட்டரிங். அதாவது நம்ம வந்து பிட்டை நம்ம இது பண்ணும்போது டீவாட்டரிங் பண்ணாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. டீவாட்டரிங் பண்ணிட்டு தான் நம்ம இதில் பண்ணணும். அங்கே இருக்கிற வாட்டரில் நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம டீவாட்டரிங் சொல்லுவோம். ஸோ இந்த குயிக் சாண்ட் கண்டிஷனை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்மளோட வாட்டர் டேபிளை வந்துட்டு லோ பண்ணணும். டெப்த்தை வந்து நம்ம எஸ்கவேஷனோட டெப்த் ஆஃப் வாட்டர் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். டீவாட்டரிங் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஐசி. கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் என்னென்னு பார்ப்போம். வென் சாயில் பார்ட்டிகல்ஸ் பிகன் டு மூவ், அதாவது சாயில் பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகணும்னு இதாகும்போது, இந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகும்போது when exit gradient is equal to or greater than the critical hydraulic gradient. exit gradient நம்ம பார்த்தோம் IE, exit gradient is greater than of critical gradient. hydraulic gradient HA, IH. அப்போ தான் நமக்கு என்னாகும், குயிக் சாண்ட் கண்டிஷன் நடக்கும். குயிக் சாண்ட் கண்டிஷனாக சீப்பேஜ் ப்ரெஷர் அதிகமாகி சம்மர்ஜ்டு ப்ரெஷரை விட அது வந்து அதிகமாகும். அப்போ தான் நம்ம குயிக் சாண்ட் கண்டிஷன் அதோட ஷியர் ஸ்ட்ரென்த்லாம் லூஸ் ஆகி குயிக் சாண்ட் கண்டிஷன் நடக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாய்ட் ரேஷியோ. இதெல்லாம் எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாய்ட் ரேஷியோ டிபெண்ட் ஆகிருக்கும். இது என்னன்றதை சொல்கிறேன். மோர் காமன் இன் யூனிஃபார்ம் சாண்ட் அண்ட் சில்ட்ஸ் வென் ஹை வாய்ட் ரேஷியோ. ஏன்னா இது வந்து ரொம்பவே எங்கே காமனாக இருக்கும்னா சாண்ட்லேயும் சில்ட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து வாய்ட் ரேஷியோ வந்து நமக்கு ஹையாக இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ஐசியோட வேல்யூ, கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் டெப்த். அதாவது வெயிட் ஆஃப் சம்மர்ஜ் டிவைட் பை யூனிட் weight ஆஃப் வாட்டர். யூனிட் weight ஆஃப் சம்மர்ஜ் சாயில் டிவைட் பை யூனிட் weight ஆஃப் வாட்டர். யூனிட் weight ஆஃப் சம்மர்ஜ் சாயிலுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, சம்மர்ஜ் சாயில் யூனிட் weight ஆஃப் வாட்டர். இது எப்படி சொல்லணும்னா G-1 டிவைட் பை 1 + E. சம்மர்ஜோட ஃபார்முலா இது. ஸோ சம்மர்ஜோட ஃபார்முலா இங்கே வந்து காமா டபிள்யூ வரும். சம்மர்ஜுக்கு ஃபார்முலா வந்து G-1 1 + E காமா டபிள்யூன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை இதில் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா காமா டபிள்யூ 2 கேன்சல் ஆகிட்டு G-1 1 + Eன்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாய்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டோம். ஸோ ஐசியோட ஃபார்முலா எப்படி ஆகுது, G-1 1 + E. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், சம்மர்ஜோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போது நமக்கு என்ன வேல்யூ வேணும், ஐசியோட வேல்யூ G-1. இதுலேருந்து நம்ம G-1 இங்கிட்ட கொண்டு போனோம்னா ஐசி இன்ட்டு 1 + Eன்னு வரும். ஸோ நம்ம 1 + Eன்றதை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் எழுதணும். நமக்கு ஈக்கு ஃபார்முலாஸ் என்னன்றது, எண்ணுக்கு ஃபார்முலா என்னக்கு வந்து E/1 + Eன்னு தெரியும். என்னோட ஃபார்முலா வந்துட்டு E/1 + Eன்னு தெரியும். இப்போ நம்ம இங்கே 1 + E எப்படி எழுதலாம்னா E/Nன்னு எழுதலாம். இன் டேர்ம்ஸ் எண்ணில் எழுதுறதுக்கு நான் டெரைவ் பண்ணுறேன். இப்போ N + En = E. ஸோ E is equal to இப்போது இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா N + Ne = E. நமக்கு ஈயோட இங்கே வந்து ஈயோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ N = E - Ne. ஸோ N = E காமன் எடுத்திங்கன்னா 1 - N. ஸோ E is equal to N/1 - N. இந்த கான்செப்ட் இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த ஈயோட வேல்யூவில். ஸோ நமக்கு G-1 = IC 1 + ஈயோட வேல்யூ என்னது N/1 - N. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா G-1 IC என்னாகும் 1 - N + N டிவைட் பை 1 - N நமக்கு ஃபார்முலா வரும். ஸோ G-1 = IC என்ன வரும் வேல்யூ, இது ரெண்டு கேன்சல் ஆகி 1/1 - Nன்னு வரும். நமக்கு ஐசியோட வேல்யூ தான் தெரியணும். IC is equal to G-1 1 - N.
இதுதான் நம்மளோட ஃபார்முலா. G minus 1 1 minus n தான் ஐசியோட ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் போரசிட்டியில் சொல்லியிருக்கோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ரேஷியோவில் சொல்லியிருக்கோம். ரெண்டத்தையுமே நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டாபிக், ஆனால் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால தான் நான் விடாமல் இதையும் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே கவர் பண்ணிட்டேன் சீபேஜ்லேயே. இஃப் சீபேஜ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஆஃப் soil mass below the hydraulic structure, the grain will be lifted by water. If the effective pressure reduced to zero, the exit gradient is greater than the critical hydraulic gradient. Then the erosion of soil particle continues, and this phenomena process towards the upward stream direction. பைப்பிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்துட்டு if seepage takes place through the soil mass below the hydraulic structure, the grain will be lifted by water. அங்கே இருக்கிற சாயில்லாம் நமக்கு லிஃப்ட் ஆகி அங்கே வந்து ஒரு எரோஷன் ஸ்டார்ட் ஆகும். if the effective pressure reduced to zero, எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து ஜீரோக்கு, அதாவது இ டேஷ் வந்து ஜீரோக்கு ரெடியூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸிட் கிரேடியன்ட் கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், அதோட எக்ஸிட் கிரேடியன்ட் ஐஇ வந்து கிரிட்டிக்கல் கிரேடியன்ட்டோட அதிகமாக இருக்கும். ஐஇ வந்து கிரேட்டர் தென் ஆஃப் ஐசியோட அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து அங்கே எரோஷன் நடக்கும், அங்கே சாயிலில் வந்து எரோஷன் நடக்கும். அந்த ஃபினாமினா தான் வந்து நம்ம பைப்பிங்னு சொல்கிறோம். இந்த ட்ராபேக்கை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா, இட் இஸ் ப்ரிவெண்டட் பை இன்க்ரீஸிங் தி பாத் ஆஃப் சீப்பேஜ். சீப்பேஜோட பாத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகேன்ஸ்ட் த பைப்பிங். இந்த பைப்பிங் ஆக்ஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணணும். பைப்பிங் மட்டும் இல்லை, குயிக் சாண்டுக்காகவும் இந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த குயிக் சாண்ட் கண்டிஷனால தான் இந்த பைப்பிங் நடக்குது. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்றது என்னென்னா, கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டிவைட் பை ஆக்சுவல் எக்ஸிட் கிரேடியன்ட். ஏன்னா இங்கே வந்து எக்ஸிட் கிரேடியன்ட் ஐஇ வந்து கிரேட்டர் தென் ஆஃப் ஐசி நடக்கும்போது இந்த கண்டிஷன் நடக்குது, இந்த ஃபெயிலியர் நடக்குது. அதனால இங்கே நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஐசி டிவைட் பை ஐன்னு போடுறோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஐசி பை ஐ. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் எகேன்ஸ்ட் பைப்பிங் ஆர் குயிக் சாண்ட்னா ஐசி பை ஐ. ஐசின்றது கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஐ வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஸோ இதோட நமக்கு வந்து சீப்பேஜ் ப்ரெஷரோட டாபிக் முடியுது. இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிற டாபிக்னா கன்சல்டேஷனும் ஷியர் ஸ்ட்ரென்த் தான். ரொம்பவே ஈஸியான டாபிக். 2 கிளாஸில் வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.